உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் போன ஜென்மத்துல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. டாரத்தி ஈடி 3 வயசுல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம போறாங்க. இவங்களை செக் பண்ண டாக்டர் இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல டெத் சர்டிபிகேட்டோட வந்த டாக்டர் அதர் ஃபார்மாலிட்டிஸ் பத்தி பேசும்போது ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. குழப்பமான டாக்டர் ஐம் ஷூர் தேர் வாஸ் நோ பல்ஸ், ஏதோ மறுஜென்மத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதுல இருந்து பாதி தூக்கத்துல எழுந்துக்கிறது, என்ன வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றது, வேற ஏதோ ஒரு மொழியில பேசுறதுன்னு இவங்களோட பிஹேவியரே பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்ப லண்டன்ல குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லி கொடுக்கறதும் அவங்க ரிலிஜனை பத்தி பெருமையா பேசுறதெல்லாம் இருந்திருக்கு. அந்த டீச்சர் கிட்ட எங்க ரிலிஜன் தான் பழசு, கிறிஸ்டியானிட்டி அதுக்கப்புறம் வந்ததுன்னு சண்டை போட்டுருக்காங்க. இதனால இவங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் பிரிட்டிஷ் மியூசியம் போறாங்க. அங்க இருக்க ஈஜிப்ட் ரூமை பார்த்து இதுதான் எங்க வீடு, இங்க இருந்த கார்டன் ட்ரீஸ் எல்லாம் எங்கன்னு கத்திருக்காங்க. அந்த மியூசியம்ல அந்த சிலைகளுக்கு முத்தம் கொடுத்து ஒரு மாதிரி வியர்டா நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஈஜிப்ட் சேர்ந்தவரே கல்யாணம் பண்ணி அங்கேயே மூவ் ஆகி ஒரு ஆன்டிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் அவங்க சுயரூபமே தெரியும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் பிறந்து அங்க இருக்க டெம்பிள்ல தான் வளர்ந்தான்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கும், அங்க தோண்டி பார்க்க சொல்றாங்க. முதல்ல யாரும் நம்பலனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையாவே அங்க ஒரு கார்டன் இருந்து. அதே மாதிரி இங்க நார்த் சைடுல ஒரு டனல் இருக்கும், அது கோயிலோட கனெக்ட் ஆகும் சொல்றாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா உண்மையாவே ஒரு டனல் இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம குழந்தைகளோட முதல் வருஷத்துல மொட்டை அடிக்கிற மாதிரி அவங்களும் மொட்டை அடிச்சு ஒரு ட்ரெடிஷனல் ஹேர் கட் வச்சிருப்பாங்க. சுன்னத் கல்யாணம்னு சொல்லப்படுற வழக்கம் முதல்ல இவங்க ஆரம்பிச்சதாகவும் அதை மத்தவங்க ஃபாலோ பண்ணதாகவும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு. அதே இடத்துல அவங்களோட ராணி சிலை, ஒரு லைப்ரரி அண்ட் 2 சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேடும் போது அப்படி எதுவும் கிடைக்கல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைப்ரரி அண்ட் அவங்க ராணி சிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. 2005ல அந்த 2 சீக்ரெட் ரூம்ஸையும் டிஸ்கவர் பண்றாங்க. நீங்க இந்த மறுஜென்மலாம் உண்மை நினைக்கிறீங்களா? ஆனந்த வாழ்வை யூடியூப்லேயே போட்டுக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். பிறப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லி 8 இதுவாக தலைப்பாக பிரித்து போட்டு அதில் இது வச்சு எழுதி வச்சுருப்பேன், அதில் சொல்லி வச்சுருப்பேன். நான் சந்தியா யுகத்திலேருந்து கலியுக வரைக்கும் வந்துக்கிறேன். சந்தியாயுகத்தில் இருந்தேன், துவாரகத்தில் இருந்தேன், திருதயுகத்தில் இருந்தேன், கலியுகத்துக்கு வந்துக்கிறேன்னா ஒரு பிறவி பல பிறவிலாம் இல்லை, கோடிக்கணக்கான பிறவிகள், அளவில்லாதது. இப்படியெல்லாம் கிடையாது. புல்லாய் பூண்டாய் பறவையாய் பல்விரகமாய் அப்படின்லாம் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. எத்தனையோ பிறவி பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. பிறவியில் பிறந்து சலிச்சு போச்சுடா, சும்மா பிறந்து செத்துனுக்கிறேன். அப்போ ஒரு பிறவி 2 பிறவியெல்லாம் அதை அளவிட முடியாத பிறவிகள். முற்பிறவினா இமிடியட், இதுக்கு முன்னாடி நேற்று, அது முற்பிறவி. முற்பிறவிகள் அப்படின்னா நிறையா, அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. அப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பிறவி இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு பிறவி இருக்குதுன்னு புரியுது, ஆனால் எனக்கு ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒத்துக்கலைன்னா ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லை, அதனால் நான் பிறவியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பட் பிறவி இருக்கிறதுக்கு நம்ம உடம்பே சான்று. 4 காலில் நடந்ததுனால தான் காலை ஆட்டும் போது கையை சேர்ந்து ஆட்டுறோம். இது சும்மா சொல்கிறதுன்னா என்ன பண்ண முடியல, பேலன்ஸ்க்காக அப்படின்லாம் இதுதான் தெரியும்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. பார்ப்போம், கடவுள்லாம் சந்தர்ப்பம் தர்றாரு. ஆனால் பிறவியெல்லாம் இருக்குது, பல பிறவி பிறந்து இழைச்சின்னு இருக்கிறோம். இந்த பிரிவில் கூட மனுஷனாயிட்டு பேர் கூட கொண்டாட்ட மாட்டேன்னா நான் ஒன்றும் செய்ய